வணக்கம். என் பெயர் விஜயலட்சுமி. பதிவு எண் 907. நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இன்றைய நான் டாபரின் திருவடியை பற்றி பேசப்போகிறேன். அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டே போகலாம். நான் எனக்கு தெரிந்த சிலவற்றை சொல்கிறேன். கணவரால் சபிக்கப்பட்ட அகலிகை ஏன் இப்படி சபிச்சேன்னா அவங்க கேட்குறாங்க. அப்போ ராமர் வரும்போது உனக்கு அவர் பாதம் பட்டால் உனக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு கணவர் சொல்கிறாரு. அவங்க பொறுமையாக காத்திருக்காங்க. ராமர், லட்சுமணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் மிதியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கல் வித்தியாசமாக இருக்குது. கல்லில் துளசி செடி இருக்குது. எப்படி கல்லில் துளசி செடி இருக்குதுன்னு கேட்குறாரு. அது விஸ்வாமித்திரர் அந்த கல்லுக்குள்ளே ஒரு பெண்ணோட ஆத்மா இருக்குது, உன் பாதம் பட்டால் அதுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரணம்னா அவர் பெருவரல் பட்ட உடனே அவங்க பெண்ணாக மாறிடுறாங்க. அவங்க தான் அகலிகை. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவர் பாதத்தை தொழுது சந்தோஷப்படுறாங்க. நம்மளும் அவர் திருவடி பட்டவொன்னு பெண்ணாக மாறிடுச்சு. நாமளும் திருவடியை பற்றி மகிழ்ச்சியாக இருப்போம். இதே போல் ஓடத்தில் குகனோட ஓடத்தில் அவங்க ஏற போகிறாங்க. அப்போ குகன் சொல்கிறார், நீ காலை நல்லா கழுவிட்டு ஏறுங்க, உங்களுடைய காலில் பட்ட தூசி பட்ட கல் பெண்ணாக மாறிடுச்சான், அதனால என் படகும் பெண்ணாக மாறிடுச்சுன்னா எனக்கு அதுதான் தொழில் அப்படின்னாரு. அவருடைய திருவடியில் பெருமையை சொல்லிக்கொண்டே போகணும். அவர் அப்படி நான் சொல்கிறேன். அதனால் நம்மளும் அந்த திருவடியை போற்றி மகிழ்வோம். ராம ஜெயம்.